ஹாய், ஹலோ, குட் மார்னிங். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலையில் பார்த்திங்கன்னா அந்த எல்லோ மில்க் இல்லை சாக்லேட் மில்க் ஷேக் போட்டு கொடுத்தேன். 2 பேரும் சாப்பிட்டாங்க. வெயில் நாளில் ஆச்சோ, அதனால தான் 2 பேரும் குளிச்சுட்டு இன்றைக்கி வேகமாக ரெடி ஆகிட்டாங்க. அப்புறம் பாப்பாவை கூப்பிட்டுட்டு நொங்கு வாங்கலான்னு போயிருந்தோம். இளநீ குடிக்க போனோம். அப்படியே அங்கே பக்கத்துலேயே நொங்கு இருந்தது, அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆயாச்சு. அவளுக்கு சுத்தமாக செட் ஆகவே மாட்டேங்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் குளிர்ச்சியாக வச்சுக்கணும் உடம்ப. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பி டைம் ஆகிடுச்சு, கிளம்பி போயிட்டாங்க. இன்றைக்கி 2 பேருக்குமே ஆனுவல் டே தான். ஸோ நல்லா ஸ்பீடாக கிளம்பியாச்சு. இந்த வீடியோ போன மாதம் எடுத்த வீடியோ. இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது என்னென்னா, எங்கள் ஸ்கூலில், அதாவது சத்யா ஸ்பெஷல் ஸ்கூலில் எங்களுக்குன்னு ஒரு சங்கம் ஆரம்பித்து அதுக்கு தலைவர் போஸ்டிங்க்கு எலெக்ஷன் மாதிரி வச்சாங்க. அதில் தலைவராக என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க எல்லோரும் சேர்ந்து. இந்த ஸ்கூலுக்காகவும் அங்கே இருக்கிறவங்களுக்காகவும் நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து அது நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறோம். ஸோ அந்த ஸ்கூல் எங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கும். நாங்களும் அந்த ஸ்கூலுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, என் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு எல்லோரும் ஹாப்பியாக சாப்பிட்டோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா லாஸ்ட் டே. ஸோ அதனால் எல்லோரும் விதவிதமாக சாப்பிட்டானுன்னு முடிவு பண்ணி வாங்கிட்டு எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அவங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த படிக்கட்டு ஏரியா தான் நாங்கள் அங்கே இருக்கிறது. நான் எப்படியும் 3 வருஷமாக அங்கே இருக்கேன். 3 வருஷமாக அங்கே தாங்க டைம் பாஸே. எல்லாம் வேகமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பாவுக்கு ஆனுவல் டே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உட்காந்துட்டோம். எங்களால் அதை பொறுமையாக கூட சாப்பிட முடியல, ஏன்னா சுத்தமாக டைம் இல்லை. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் பார்க்க வந்துட்டோம். ப்ரோக்ராம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க குழந்தைங்க. அதில் ஒரு ட்ராமா ப்ரோக்ராம் நடந்தது. அதில் பாப்பாவும் கலந்துருப்பா. அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன வருமோ, என்ன திறமை இருக்கோ, அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி சூஸ் பண்ணி அவங்கள எப்படியோங்க அழகாக அந்த டீச்சர்ஸ் கொண்டுட்டு வந்துடுவாங்க. நல்லாயிருக்கும். ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே நடந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தம்பி ஸ்கூல்லேயும் ஈவினிங் ப்ரோக்ராம் இருந்ததுனால தம்பி ஸ்கூலுக்கும் வேகமாக கிளம்பணுன்னு ரெடியாகி வந்துட்டோம். இந்த குழந்தைங்க அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட் டைமாக குழந்தைங்க எல்லாருக்கும் மெடல் கொடுத்துருந்தாங்க ஸ்கூலில். அது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. இயர் எண்டில் அது குழந்தைங்களுக்கு ஒரு பூஸ்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணால். ஃபஸ்ட் டைமாக ஸ்கூலில் நிறைய மெடல் வாங்கியிருக்கா. பட் இது ஸ்கூலில் ஃபஸ்ட் டைமு. ரொம்ப ஜாலியாக அவங்க என்ஜாய் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தானே. அந்த குழந்தைங்க ஒரு விஷயம் பண்ணும்போது, அதை அப்ரிஷியேட் பண்ணும்போது அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. நெக்ஸ்ட்டு யோகேஷோடைய ஆனுவல் டே ப்ரோக்ராமுக்கு ரெடி ஆகி வந்துட்டோம். அவங்க தாத்தா பாட்டிலாம் வந்திருந்தாங்க. ப்ரோக்ராம் சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நல்லா போச்சு. அதில் யோகேஷ் டான்ஸ் ப்ரோக்ராம், அவர் யூகேஜியில் டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. அவர் ஃபஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போய் 3ஆவது வருஷம். ஃபஸ்ட் இயர்லாம் அவனுக்கு சும்மா அசைய தான் தெரியும். அப்படிப்பட்ட குழந்த இன்றைக்கி அவ்வளோ சூப்பராக ஸ்டெப் சொல்லி கொடுத்து அதை ஒரு ஸ்டெப்பு கூட மறக்காமல் சூப்பராக ஆடியிருந்தான். அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் பார்த்து. இன்னொன்று, அந்த ஸ்கூலில் விடும்போது என் குழந்த அம்மான்னு கூட கூப்பிடல. எனக்கு அவ்வளோ கஷ்டம். ஆனால் அவ்வளோ கஷ்டமும் எங்கே போச்சுன்னே தெரிலங்க. இந்த 3 வருஷம் பட்ட கஷ்டம் எல்லாம் அந்த ஒரு செகண்டில் போச்சுன்ற மாதிரி அவனுக்கு அந்த கிராஜுவேஷன் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அந்த குழந்த பெருசாக ஏதோ டிகிரி வாங்கின மாதிரி ஒரு சந்தோஷம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கண்ணெல்லாம் கொஞ்சம் கலங்கிடுச்சு. கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டேன். இருந்தாலும் சந்தோஷங்க. அந்த ஸ்கூலில் எப்படியோ அந்த குழந்தைங்கள அழகாக கொண்டுட்டு வந்துட்டாங்க.
பேசவே தெரியலன்னு விட்ட குழந்த இன்றைக்கி வந்து ஒரு மெடல் வாங்கும்போதும் சரி, டான்ஸ் பண்ணும்போதும் சரி, அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு. தோர்னா கூட இருந்து அவனுடைய டேலண்ட் வெளியே வரவே இல்லை. ரொம்ப சைலண்ட்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டான். புள்ள சைலண்ட்டாக இருக்கானேன்னு நினச்சா கடைசியில் அதுவே அவனுக்கு கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி சூப்பராக இன்றைக்கி வந்துட்டான். அவர் வந்து ட்ராயிங் காம்படிஷன் எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று அவரே புக்கும் ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்தந்த குழந்தைங்களோடைய டேலண்ட்டுக்கு புக் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. பாப்பாவும் அன்றைக்கி மெடல் வாங்கியிருந்தாங்க. அதுவும் சந்தோஷம். இதை தவிர வேறு என்னங்க சந்தோஷம் இருக்குது? இந்த சந்தோஷத்தோடு போய் தூங்கலாம். குட் நைட், பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.